தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13-14. Book of Genesis 15 chapter 13 and 14 verse. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருடம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்றார். இது ஆபிரகாமுக்கு தேவன் தந்த முதல் தரிசனம். நான் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். எகிப்தை விட்டு வெளியே வந்த பின் இந்த வனாந்தரத்தில் அவர்கள் எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். யாத்ராகமம் 3:12. இது மோசேக்கு தேவன் தந்த 2வது தரிசனம். முதல் ஆதியாகமத்திலே 430 வருடங்கள் அடிமைகளாயிருப்பார்கள். பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு பொருட்களுடன் இவர்கள் புறப்பட்டு மிகுந்த ஒரு சேனையாய் வருவார்கள். இது ஆதியாகமத்திலே 15ஆம் அதிகாரம் 13-14 தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த தரிசனம். இதே தரிசனத்தை மோசேக்கு யாத்ரா 3:12 சொல்கிறார். நான் அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். எகிப்தை விட்டு வெளியே வந்த பின் இந்த வனாந்தரத்திலே அவர்கள் எனக்கு ஆராதனை செய்வார்கள். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், எகிப்தில் இருந்து கொண்டே கர்த்தருக்கு ஆராதனை செய்வதை கர்த்தர் அனுமதிக்கவில்லை. பார்வோன் அதற்காக எத்தனையோ தந்திரங்களை கையாண்டான். பாவத்திலே உழன்று கொண்டு பரிசுத்தரை ஆராதிப்பதை தேவன் ஒருபோதும் அனுமதிப்பதே இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருந்தார். அதோடு நின்று விடவில்லை. அவரது சந்ததி 430 வருடங்களுக்கு பிறகு எவ்வண்ணமாக இருக்கும், என்ன நடக்கும் என்பதையெல்லாம் தேவன் அறிந்து வைத்திருந்தார். 430 வருடங்களுக்கு முன்பாகவே தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலுக்கு என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும், எப்படி அதிலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்பதை எல்லாம் தேவன் முன்னமே அறிந்திருந்தார். நம்முடைய நிலவரம் என்ன தெரியுமா? நாம் எவ்வளவு படித்திருந்தாலும், வானிலையை துல்லியமாய் கணிக்கி கருவிகளை கண்டுபிடித்திருந்தாலும் நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது என்ற நிலவரத்தில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதைதான் யாக்கோப்பு 4:14 நாம் வாசிக்கிறோம். நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது. அது மாத்திரம் அல்ல, நீதிமொழிகளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே, அதினதிற்பாடு அந்தந்த நாளிலே விளங்கும் என்பதை எழுதி வைத்திருக்கிறார்கள் ஞானிகள். நாளைக்கு என்ன நடக்கும், ஏன் அடுத்த நிமிஷத்துல என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா 430 வருஷங்களுக்கு முன்பாக என்ன நடக்கும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதிலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும் என்பதையும் தேவன் அறிந்திருக்கிறார். யார் மூலமாய் விடுதலை கிடைக்கும், எந்த நிலைமையிலே விடுதலை கிடைக்கும் என்பதையும் தேவன் முன்குறித்திருக்கிறார். மனிதனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. வெளியிலே புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது என்று சங்கீதம் 103:15-16 வாசிக்கிறோம். புகை போல் புகைந்து மறைந்து கொண்டிருக்கிறது மனித வாழ்க்கை. நாளைக்கு என்ன நடப்பது என்பது அவனுக்கு தெரியாது. இந்த நிமிஷத்திலே நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்துல என்ன நடக்கிறது என்று தெரியாது. இந்த அறிவும் இந்த வெளிப்படுத்தலும் நமக்கு இருக்குமானால் நம்மை பிடிக்கவே முடியாது. அதோடு நம்மோடு கூட சந்ததியை பற்றிய கவலையும் இருக்காது. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்கிற ஆண்டவரின் வார்த்தையின்படி வாழ்ந்து நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். பலவிதமான எதிர்ப்புகள் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை சில உபத்திரவங்களும் போராட்டங்களும் அவர்கள் வாழ்வில் காணப்படலாம்.
ஆனாலும் நான் அவர்களை விடுதலையாக்கி இந்த இடத்திற்கு கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் இந்த காலவேளையிலே சொல்லுகிறார். எப்படிப்பட்ட போராட்டத்திலே உன் பிள்ளை சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனையிலே காணப்பட்டு வெளிவர முடியாதபடி தடுமாறி கொண்டிருந்தாலும், அன்றைக்கு எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து என்னுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலை 430 வருடங்களுக்கு முன்பாகவே திட்டமிட்டு அந்த ஜாதிகளை நியாயம் தீர்த்து அவளை வெளியே கொண்டு வந்த தேவன், இன்றைக்கு எந்த பிடியிலே சிக்கி உன் பிள்ளைகள் தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ, வெளிவர முடியாதபடி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவனை துதியுங்கள். காணப்படுகிற சிறையிருப்புகளை தேவன் மாற்றுவார். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவார். தேவன் எல்லா காரியங்களையும் முன்கூட்டியே அறிந்தவர் என்கிற வெளிச்சம் ஆபிரகாமுக்கு இருந்தது போல் நமக்கும் வேண்டியதாயிருக்கிறது. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வருங்கால சந்ததியும் 1000 தலைமுறை மட்டும் தேவன் அறிவார். எனவே தாவீது, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று 2 சாமுவேல் 7:18 சொன்னார். இதே போல் நாமும் அடிக்கடி அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே, என்னை நடத்தி வந்தீரே, என்னை காத்து வந்தீரே, நான் எம்மாத்திரம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுதும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நிலவரத்திற்காக தேவனை துதியுங்கள். ஆடுகளை மேய்க்கிறவனாய் தடியை பிடித்துக் கொண்டிருக்கிறவனை தேவன் இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு பிடித்தார். சாமுவேல் தீர்க்கதரிசியை அவன் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி அவனை அபிஷேகித்தார். எலிசா உழுது கொண்டிருந்த வயலுக்கு எலியாவை தேவன் அனுப்பி வைத்து சால்வையை அவன் மேல் போட்டது போல் இது ஒரு சிறப்பான அபிஷேகம். தாவீதை அளவில்லாமல் தேவன் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றினார். இன்றைக்கு தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே என்று சொல்லி 2 சாமுவேல் 7:19 தாவீது துதித்தார். தேவன் உங்களை அழைத்தது உண்மையானால், நீங்கள் கீழ்ப்படிந்தது உண்மையானால், உங்கள் வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருந்த காலத்து செய்தியை தேவன் தமது கையில் வைத்திருக்கிறார் என்பது உண்மை. வெகு காலத்து செய்தி, தூரமாய் இன்னும் நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் அவருடைய கரத்துல வச்சிருக்கார். தங்களை பற்றியும் தங்கள் பிள்ளைகளை பற்றியும் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று அறிந்து கொள்ள பெற்றோரே, நீங்கள் இதற்காக ஊரூராய் அலைய வேண்டியதில்லை. வேதத்தை திறந்து மனக்கண்களை திறந்து வாசித்தால் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வாலிப பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளைகளை, உங்களை பெற்ற தாய் தகப்பன்மார்களுக்கு உங்கள் மேல் பாசமும் பாரமும் வருங்கால திட்டங்களும் இருப்பது போல் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் பட்டணத்தில் உள்ள யாருக்கும் உங்களை குறித்து எந்தவித பாரமும் கவலையும் இருக்காது. அவர்கள் உங்கள் மீது கரிசனை உள்ளவர்களைப் போல் பேசுவார்கள். உங்களை நேரில் பார்க்கும்போது நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதீர்கள் என்பார்கள். பின்னல் மறந்து போவார்கள். கர்த்தரோ நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12 சொல்லுகிறது, உலகத்தார் மறந்து விடுவார்கள், நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தரோ உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை என்னவென்றால், 430 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு திட்டத்தை வைத்திருந்ததை வெளிப்படுத்தினார். மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதை மோசே கொண்டு செய்வேன் என்று சொல்லி 430 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிளான் கர்த்தர் வைத்திருப்பாரானால் நாளை தினத்தை குறித்து கலங்காதே. ஆண்டவருக்கு தெரியும் எந்த நாளிலே எந்த நிமிஷத்திலே உனக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எந்த சிறையிருப்பை உனக்கு மாற்றணும். நீ தத்தளித்து கொண்டே இருக்காதே. நீ கவலைப்பட நீ சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டிக் கொள்ள போவதே இல்லை. வேதனைகள் தான் பெருகும், வியாகுலங்கள் தான் பெருகும். கர்த்தரிடத்திலே ஒப்புக்கொடு.
430 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மாஸ்டர் பிளானை கர்த்தர் வைத்து அந்த பிளானை அப்படியே அபியாசப்படுத்தி நம் கண்கள் காண சேனை சேனையாய் புறப்பட செய்த தேவன் இந்த காலவேளையிலே என்ன மாஸ்டர் பிளான் உங்களை குறித்து, உங்கள் காரியங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற திட்டங்கள், யோசனைகள், செயல்கள் நாங்கள் அறியோம். நாளை தினத்தை குறித்தே எங்களால் அறிய முடியாது. அடுத்த நிமிஷத்துல என்ன நடக்கும் என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கிற போது நீர் எங்களை அழைத்த தேவன், எங்களை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் அப்பா. எது எப்பொழுது எந்த விதத்திலே நடக்கும் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜா. நாங்கள் சின்ன மூளையிலே கவலைப்பட்டு எங்கள் சரீரத்தை ஒடுக்கி விடாதபடிக்கு ராஜா, எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே வைக்க கிருபை செய்யும். ஆபிரகாமுக்கு தரிசனமாகி 430 வருடங்கள் என்னுடைய ஜனங்கள் அடிமையாவார்கள் என்று சொன்னீரே. பின்பு அவர்களை, அந்த ஜாதிகளை நியாயம் தீர்ப்பேன், அவர்கள் புறப்படுவார்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, மோசேக்கு தரிசனமாய் இந்த ஜனங்களை வனாந்தரத்திலே ஆராதிக்க நான் அழைத்து வருவேன். எகிப்திலே இந்த பாவத்திலே அல்ல, அவர்கள் மூழ்கி இருக்கிற அந்த பாவத்திலே அல்ல, அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து நான் விடுவிப்பேன், இத்தனை வருடங்களுக்கு பிறகு விடுவிப்பேன் என்பதை திருஷ்டாந்தமாய் சொல்லி வைத்திருந்தீரே. இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அதை அபியாசப்படுத்துற காலமும் நேரமும் உம்மிடத்துல இருக்கிறது அப்பா. சியோனுக்காக இறங்கி தயவு செய்யும் காலமும் ஆண்டவரே, அதற்கு சகாய செய்யும் நேரமும் உம்மிடத்துல இருக்கிறது ராஜா, உம்மிடத்துல இருக்கிறது ராஜா. நாங்க தேவையில்லாமல் கவலைப்பட்டு எங்கள் சரீரத்தை ஒடுக்கி கொள்ளாதபடி எங்களை குறித்தும் எங்கள் பிள்ளைகளை குறித்தும் வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் சரியான வேளையிலே அந்த வாசலை திறப்பார், அந்த சிறையிருப்பை மாற்றுவார், அந்த கோணலான வழியை செவ்வையாக்குவார். எங்களுடைய திட்டங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பதை விசுவாசத்துடன் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை நீர் நினைத்திருக்கிறீர், எங்களை நீர் நினைத்திருக்கிறீர், எங்களை நீர் ஆசீர்வதிப்பீரப்பா. எங்களை தாழ்த்தி உடைய ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். Have a blessed day. God bless you.